எல்லாருக்கும் வணக்கங்க. எங்க ஊர்ல வந்துட்டு இந்த அம்மன் திருவிழாவில் வந்து முக்கிய வீடான தாய் வீட்டு வரிசை வாங்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி அம்மன் போயிருந்தாங்கங்க. நேத்து அம்மன் ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க தாய் வீடான ஏகாலி குடும்பம், சலவை தொழிலாளி குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட போயிட்டு முதல்ல அவங்களோட தாய் வீட்டு வரிசையை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ரேணுகா பரமேஸ்வரி கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஏகாலி குடும்பத்திற்கும் அம்மனுக்கும் உள்ள உறவு என்னங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மனோட நெருக்கமானவங்க அந்த ஏகாலி குடும்பத்தினர். அவங்க வந்துட்டு அம்மனை வந்து அழகா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். அவங்க படையல் போடுறதுக்காக, தாய் வீட்டு வரிசை வைக்கிறதுக்காக அவங்களுக்கு புடவை, அம்மனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் படையல் வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அந்த அம்மனை தரிசனம் பண்ண போயிருந்தோங்க. இதில் என்னென்னா நம்மளுடைய இப்போதைக்கு பம்பை பாடல்கள் சிறப்பாக பாடக்கூடிய திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர் வந்திருந்தாருங்க. அந்த அண்ணா வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு சிறப்பான பம்பை பாடல்கள் பாடியிருந்தார். முக்கியமாக வந்து எங்கள் ஊர் அம்மனை வர்ணித்து பாட்டு பாடினார் பாருங்க. எல்லாருக்குமே ஒரு பக்தி பரவசத்தை உருவாக்கிட்டாருங்க. எல்லார் மேலேயும் ஒரு அருள் வரக்கூடிய அளவுக்கு அந்த அண்ணா வந்து பாடல்களை பாடி அம்மனை வந்து சிறப்பாக வரவழைச்சு நாங்களும் அந்த அண்ணா எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு எங்கள் ஊருக்கு வந்த அந்த அண்ணாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டோங்க. அப்புறம் எங்கள் ஊர் அம்மனை வரவழைச்சி, சாமுண்டீஸ்வரி அம்மனை வரவழைச்சி அவங்கக்கிட்ட அருள் வாக்கு வாங்கிட்ட பிறகு தான் அப்புறம் அந்த அம்மன் படையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோங்க. அப்புறம் படையெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் அந்த படையல் போட்டது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. பக்தர்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக கிளம்பி வந்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க.